இங்கிலீஷ் ஈஸியா? இங்கிலீஷ் ஈஸியா? அட ஆமாங்க. இங்கிலீஷ் ரொம்ப ஈஸி. இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் ஸ்டோரிஸ் எல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறத. அதே மாதிரி நான் ஸ்டோரிஸ் மட்டும் இல்லாமல் இங்கிலீஷை எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, அந்த மெத்தட் என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கலான்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். ஏன்னா நான் மட்டும் இல்லை, நீங்களும் அந்த ஸ்டோரிஸ் அதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணணும் தானே. அதனால இப்போ நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ ட்ரான்ஸ்லேஷன் மெத்தட் பார்க்கலாமா? ஓகே, நான் இப்போ சொல்கிறேன். சூரிய அஸ்தமனத்தினுடைய அழகு அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. இது வேர்டு கிடையாது, சென்டென்ஸாக எடுத்துக்கலாமே. ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். சூரிய அஸ்தமனத்தினுடைய அழகு, இது நம்ம எப்படி ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த தமிழில் நம்ம சின்ன வகுப்புகளில் படிச்சிருக்கும்போது, நான் சின்ன வகுப்புகளில் நம்ம ஸ்கூலில் படிக்கும்போதே இந்த பிரித்து எழுதுக அப்படிங்கிறத நம்ம தமிழில் படிச்சிருப்போம் இல்லையா? அதை இப்போது இதில் அப்ளை பண்ண போகிறோம். என்ன அப்ளை பண்ண போகிறோம்? சூரிய அஸ்தமனத்தினுடைய அழகு அந்த வார்த்தையை நம்ம பிரிக்க போகிறோம். எப்படி பிரிக்கலாம்? சூரிய அஸ்தமனம் ப்ளஸ் உடைய ப்ளஸ் அழகு. சூரிய அஸ்தமனத்தினுடைய அழகு. இது நீங்கள் பிரித்து எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வேர்டு கிடைக்குது. எத்தனை வேர்டு கிடைக்கும்? 3 வேர்டு கிடைக்கும். இந்த வேர்டுக்கு நம்ம என்னென்ன இங்கிலீஷ் வேர்டுன்னு இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சூரிய அஸ்தமனம் ப்ளஸ் உடைய ப்ளஸ் அழகு இப்படி நம்ம பார்த்துட்டோமா? இப்போ இதுக்கு நம்பர் போடுவோம். ஃபஸ்ட் நம்பர் போட்டுக்கலாம். நம்பர் போட்டுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதை நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சூரிய அஸ்தமனம் ப்ளஸ் உடைய ப்ளஸ் அழகுன்னு இருக்கா? இது அப்படியே உல்டாவாக தான் நம்ம எழுத போகிறோம். அழகு ஃபஸ்ட், உடைய செகண்ட், சூரிய அஸ்தமனம் தேர்ட். காட் இட்? இப்போ இதை அப்படியே முன்னாடி கொண்டு வாங்க. அழகுக்கு இங்கிலீஷில் என்ன? த பியூட்டி. உடையவுக்கு இங்கிலீஷில் என்ன? ஆஃப். சூரிய அஸ்தமனம்னா அதாவது சூரியன் மறைகிறது. ஓகே, அதுக்கு என்னது இங்கிலீஷில்? சன்செட். இப்போ சூரிய அஸ்தமனத்தினுடைய அழகு அப்படிங்கிறதுக்கு நமக்கு அழகாக ஒரு வேர்ட் கிடச்சிச்சு. த பியூட்டி ஆஃப் சன்செட். The beauty of sunset is mesmerizing. Is mesmerizing. Is அப்படின்னா இருக்கிறது. mesmerizing அப்படின்னா மனதை மயக்குவதாய். ஓகே, அப்போது the beauty of sunset is mesmerizing அப்படின்னா சூரிய அஸ்தமனத்தினுடைய அழகு மனதை மயக்குவதாய் இருக்கிறது. இதில் பார்த்துட்டிங்கன்னா இருக்கிறது மனதை மயக்குவதாய் அப்படி தான் வரும். ஓகே, தமிழில் மனதை மயக்குவதாய் இருக்கிறது. இருக்கிறது கடைசிக்கு போயிடுது. ஆனால் மனதை மயக்குவதாய் முன்னாடி வந்துடுது, இருக்கிறது பின்னாடி போயிடுது. ஓகேயா? ஸோ இது கொஞ்சம் நீங்கள் கற்றுக்க எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். சரியா? ஓகே, காட் இட். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பார்க்கலாமா? பறவைகளுடைய சத்தம். பறவைகளுடைய சத்தம் இது நீங்கள் எப்படி பிரித்து எழுத போகிறீங்க? பிரித்து எழுதுங்க. என்ன எப்படி வரும்? பறவைகள் ப்ளஸ் உடைய ப்ளஸ் சத்தம். பறவைகளுடைய சத்தம். இதுதான் பிரித்து எழுதுக. ஓகே, பறவைகள் உடைய சத்தம். பறவைகளுடைய சத்தம். ஓகே, காட் இட். இது எப்படி நம்ம நம்பர் போடலாமா? ஓகே, பறவைகள் உடைய சத்தம். பின்னாடி இருந்து முன்னாடி வாங்க. ஓகே, சத்தம் 1, உடைய செகண்ட், பறவைகள் தேர்ட். ஓகே, சத்தத்துக்கு இங்கிலீஷில் என்ன? த சவுண்ட். சத்தத்துக்கு இங்கிலீஷில் என்ன? த சவுண்ட். உடையவுக்கு உடையனா ஆஃப். த சவுண்ட் ஆஃப். பறவைகளுக்கு பேர்ட்ஸ். பறவைகளுக்கு என்ன அர்த்தம்? பேர்ட்ஸ். ஓகே, பறவைகளுக்கு என்ன இங்கிலீஷில்? பேர்ட்ஸ். த சவுண்ட் ஆஃப் பேர்ட்ஸ். பறவைகளுடைய சத்தம் அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? த சவுண்ட் ஆஃப் பேர்ட்ஸ். பறவைகளுடைய சத்தம் மகிழ்ச்சி நிரம்பியதாக இருக்கிறது. ஸோ மகிழ்ச்சி நிரம்பியதாக இருக்கிறது அப்படிங்கிறதுல இருக்கிறது அப்படிங்கிறது இப்போ இதை பிரித்தோம் அப்படின்னா மகிழ்ச்சி நிரம்பியதாக இருக்கிறது. இதை நீங்கள் நம்பர் போட்டுக்கலாமா? இங்கிலீஷில் மகிழ்ச்சி நிரம்பியதாய் ப்ளஸ் இருக்கிறது. ஓகே, இருக்கிறது 1வது, மகிழ்ச்சி நிரம்பியதாக 2வது. அப்போது இருக்கிறத கொண்டு வாங்க. த சவுண்ட் ஆஃப் பேர்ட் இஸ் டிலைட்ஃபுல். டிலைட்ஃபுல்னால் என்னென்னா மகிழ்ச்சி நிரம்பியதாய்.
ஓகே, டிலைட்ஃபுல்னா என்ன? மகிழ்ச்சி நிரம்பியதாய். ஸோ த சவுண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இஸ் டிலைட்ஃபுல். அவ்வளோதான், பறவைகளுடைய சத்தம் மகிழ்ச்சி நிரம்பியதாய் இருக்கிறது. ஓகே, காட் இட்? ஓகே, தேர்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா? சூப்பினுடைய சுவை. சூப்பினுடைய சுவை, இதை நீங்கள் பிரித்து எழுதுங்க பார்க்கலாம். எப்படி எழுதுவீங்க? சூப் ப்ளஸ் உடையே ப்ளஸ் சுவை. சூப் ப்ளஸ் உடையே ப்ளஸ் சுவை. ஓகே, நம்பர் போடலாமா? சூப் ப்ளஸ் உடையே, சுவை. ஓகே, சுவை நம்பர் 1, உடைய நம்பர் 2, சூப் நம்பர் 3. ஓகே, இது நீங்கள் அடுக்கில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாமா? ஓகே, சுவை. சுவைக்கு இங்கிலீஷில் என்ன? த டேஸ்ட். சுவைக்கு இங்கிலீஷில் என்ன? த டேஸ்ட். உடையவுக்கு ஆஃப், த டேஸ்ட் ஆஃப். சூப்புக்கு அதே சூப்பு தாங்க இங்கிலீஷ்லேயும். ஓகே, த டேஸ்ட் ஆஃப் சூப். அருமையாக இருக்குது. சூப்பினுடைய சுவை அருமையாக இருக்கிறது. ஓகே, இது எப்படி சொல்லலாம்? அருமையாக இருக்கிறது. நம்பர் போடலாமா? ஸோ இருக்கிறது நம்பர் 1, அருமையாக நம்பர் 2. ஓகே, காட் இட்? இப்போ த டேஸ்ட் ஆஃப் சூப் இருக்கிறது என்னது இங்கிலீஷில்? இஸ். அருமையாக இங்கிலீஷில் என்ன? ஃபென்டாஸ்டிக். அருமையாக என்ன? ஃபென்டாஸ்டிக். இப்போ மொத்தமாக சொல்லுங்கள். சூப்பினுடைய சுவை அருமையாக இருக்கிறது. எப்படி சொல்லலாம்? த டேஸ்ட் ஆஃப் சூப் இஸ் ஃபென்டாஸ்டிக். த டேஸ்ட் ஆஃப் சூப் இஸ் ஃபென்டாஸ்டிக். ஓகே, காட் இட்? இன்னொரு சென்டென்ஸ், லாஸ்ட்டாக ஒரே ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாமா? அவளுடைய ஆடையினுடைய நிறம். அவளுடைய ஆடையினுடைய நிறம், இதை எப்படி நீங்கள் பிரித்து எழுதுவீங்க? முதல்ல பிரித்து எழுதுங்க ஃபஸ்ட்டு. அவளுடைய ஆடையினுடைய நிறம், இதை எப்படி நாம் பிரிக்கலாம், பிரித்து எழுதலாம்? அவளுடைய ஆடை, அவளுடைய ஆடை ப்ளஸ் உடைய ப்ளஸ் நிறம். அவளுடைய ஆடையினுடைய நிறம். அப்போ இதை பிரிக்கும் போது அவளுடைய ஆடை ப்ளஸ் உடைய ப்ளஸ் நிறம். ஓகே, காட் இட்? அவளுடைய ஆடை ப்ளஸ் உடைய ப்ளஸ் நிறம். இதுக்கு நம்பர் போடலாமா? நம்பர் போடலாமா? ஓகே, நிறம் நம்பர் 1, உடைய நம்பர் 2, அவளுடைய ஆடை நம்பர் 3. இப்போ இதை நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாமா? ஓகே, நிறம் அதுக்கு இங்கிலீஷில் என்ன? த கலர். உடையக்கு இங்கிலீஷில் என்ன? ஆஃப், த கலர் ஆஃப். அவளுடைய ஆடை, அவளுடைய அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னது? ஹேர். ஆடைக்கு ட்ரெஸ். இப்போது இதை மொத்தமாக சொல்லுங்கள். த கலர் ஆஃப் ஹேர் ட்ரெஸ். த கலர் ஆஃப் ஹேர் ட்ரெஸ். அவளுடைய ஆடையினுடைய நிறம், அவளுடைய ஆடையினுடைய நிறம், த கலர் ஆஃப் ஹேர் ட்ரெஸ் வண்ணமயமாய் இருக்கிறது. ஓகே, வண்ணமயமாய் இருக்கிறது. நம்பர் போடலாமா? வண்ணமயமாய் இருக்கிறது. இருக்கிறது நம்பர் 1, வண்ணமயமாய் நம்பர் 2. அப்போது த கலர் ஆஃப் ஹர் ட்ரெஸ் இஸ் வைப்ரண்ட். வண்ணமயமாய்க்கு இங்கிலீஷில் என்ன? வைப்ரண்ட். இருக்கிறதுக்கு இஸ். ஓகே, அப்போ இந்த மொத்தமாக அவளுடைய ஆடையினுடைய நிறம் வண்ணமயமாக இருக்கிறது. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? த கலர் ஆஃப் ஹர் ட்ரெஸ் is vibrant. The color of her dress is vibrant. Okay, got it? இவ்வளோ தாங்க இங்கிலீஷு. இதை மாதிரி நிறைய சென்டென்ஸை நம்ம எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஓகேங்க. ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மாதிரி நிறைய வீடியோஸை நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய், டேக் கேர்.